அண்ட் 20 எஃப்ஐஆர் வந்து அவர் மேலே பதியப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அவர் லாஸ்ட் டைம் அவர் அரெஸ்ட் ஆன போதுமே குண்டாஸ் தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்தார். இப்போ எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கும் சார் அவர் மேலே? இது அவங்களே ஒத்துக்கிறாங்க. 20 எஃப்ஐஆர் வந்து எங்கள் மேலே இருக்குது, வெட்டிகள் இருக்குது, இது 21 எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறது அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் நீ வீடியோ போட்டு டெய்லி வந்து அந்த தனிப்பட்ட அதிகாரியே தாக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அவன் அதிகாரி, அவன் அதிகாரம் இருக்குது, அவங்ககிட்ட ஆட்சி இருக்குது, அவங்ககிட்ட நீ தாங்குவே. நீ என்ன வேணாலும் பேசியிருப்பியா? உன்னை ஓட ஓட உரட்டிகிட்டே தான் இருப்பாங்க. நீ என்னைக்கு வந்து சமூகத்துக்கு சீர்கேடாக வேலை செஞ்சுட்டு இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிறவங்களாம் தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், சினிமா தயாரிப்பாளர்கள், இந்த ப்ரெஸ் கிளப்பு இவங்களெல்லாம் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற நீ. இதெல்லாம் எல்லாமே அதிகார மையங்கள் இருக்குது. அதை பார்த்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறான்னா, ஓஹோ இப்படி தான் நடக்குது போல் இருக்குது, ப்ரெஸ் கிளப்பில் இப்படி தான் நடக்குது போல் இருக்குது, இப்படி தான் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு வெட்ட வெளிச்சமாகுதுல்ல. ஆனால் அவங்க தரப்புலையும் எதிர்த்து பேசுறதில்ல, எதிர்த்து விளக்கம் கொடுக்கறதில்ல. ஏன்னா இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு அவங்களும் விட்டுறாங்க. இப்போ அதே மாதிரி தான் எல்லா தரப்பும் போயிட்டு இருக்குது. ஒரு சிலர் தான் வந்து அதை விடாப்படியாக வந்து போயிட்டு பேசுகிறனால இன்றைக்கி அரசியல்வாதியும் சரி, அதாவது திட்டத்தட்ட எங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது, இல்லை வந்து பிஜேபி இருக்குது அப்படிங்கிற திமிரில் தானே நீ ஆடுறேன். இப்போ அப்படித்தான் இப்போ வெட்ட வெளிச்சமாக பேச வேண்டியது இருக்குது. உனக்கு சப்போர்ட் பண்ணுறது யார்? இல்லை, அதிமுக தலைவர்கள் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண. உனக்கு வந்து பொதுக்குழுல செயற்குழுவில் வந்து உன் பேரை சொல்லி தீர்மானம் போடுறாங்கன்னா அவன் எந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பான்? இல்லை அவனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம், அவனுக்கு சாதகமாக இருக்க போகிறது தான் அர்த்தம். இப்போ ஒருத்தர் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டானா அவன் வந்து ஏடிஎம்கேல சப்போர்ட்டில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை பற்றி விசாரிக்கக்கூடாதா? இல்லை அவன் எங்கெங்கெல்லாம் பண்ணுறேன்னு அவனோட பயன்படுத்துகிற லேப்டாப்பு இதெல்லாம் யூஸ் பண்ண பார்க்கக்கூடாதா? அப்படி பார்த்தா உடனே வந்து பொதுக்குழு தீர்மானத்தில் வந்து நீ இல்லை வந்து திட்டமிட்ட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ திட்டமிட்ட நீ வந்து நடந்துக்கிறதுனால சொல்கிறாங்க. போலீஸ் வந்து எதை செஞ்சாலும் உனக்கு எதிர்பாப்பில் செய்கிறாங்க. அவன் பின்னாடி அவன் ஒருத்தர் இருக்கிறான் அதை பேசுகிறதுக்கு, அவனுக்கு உண்டான பேப்பரெல்லாம் அனுப்பிச்சி விட்றது நீங்கள் பேசுங்கன்ட்டு. அப்போ எல்லாருமே எல்லா கட்சியும் இப்படி நடந்துட்டாங்கன்னா இப்போ திமுக ஏன் நடக்கூடாதுன்னு கேட்குறேன் நான். இப்போ அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறேன். நான் கொடுத்தா நாங்களே பேசுவோம்ல. இப்படி எல்லாருமே இப்படி நடந்துட்டா அப்போ ஆட்சி யார் நடத்துறது? அதிகாரம் யார் கையில் இருக்குது? பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? யார் உண்மை யார் பொய்ன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் சவுக்கு சங்கர் செய்கிறது எல்லாமே சமூக விரோத செயல். இது அப்படி தான் பார்க்கணும்.